சொந்த தொழில் செய்து கடனாளி ஆவது யார்? அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொழில் செய்து பெரிய நஷ்டம், கடன் இதெல்லாம் யாருக்கு உண்டாகும்? அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை தொழில் செய்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி? அதைத்தான் பார்க்க போகிறோம். லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 10ஆம் வீட்டு அதிபர் 3, 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைந்திருந்தால் சொந்த தொழிலில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரெண்டாவது, 10ஆம் அதிபர் நீசம் பெற்றிருக்கக்கூடாது. 10ஆம் இடத்தை நீசம் பெற்ற கிரகம் பார்வை செய்யக்கூடாது. 10ஆம் இடத்து அதிபர் நீசம் பெற்ற கிரகத்தோடு இருக்கக்கூடாது. இவங்க எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு அவப்பெயர் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே போல் சந்திரனும் சனியும் ஜாதகத்தில் இணைந்து இருக்கக்கூடாது. சந்திரனும் சனியும் ஜாதகத்தில் இணைந்து இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு சொந்த தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சனி சந்திரன் சேர்ந்திருக்கின்ற ஜாதகர்கள் சொந்த தொழில் செய்தும் பொழுது பெருமளவு அவர்களுக்கு கடன் உருவாகும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. அதாவது முதல்ல லாபம் வர்ற மாதிரி வந்து பின்னாடி கடனாக போயிடும். எல்லாமே கடன் அதிகமாக ஆகிடும். பெரிய நஷ்டம் வந்துடும். அதன் மூலம் கடன் அதிகமாக ஆகிடும். அதனால் சந்திரன் சனி சேர்ந்திருக்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடாது. அடுத்தவர்களுடைய பணம் அதை வச்சு இவங்க அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்யலாம். அவங்கக்கிட்ட, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி, கமிஷன் ஏஜென்ட் மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யலாம். ஆனால் சொந்தமாக இவங்க பணம் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது, சொந்த தொழில் செய்யக்கூடாது. அதன் மூலம் பெரும் நஷ்டம் வரும். அதன் மூலம் கடன் வரும். நஷ்டத்தினால கடன் அதிகமாக வரும். அதனால் 10ஆம் அதிபர் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, இதே மாதிரி சந்திரன் சனி அந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ, அல்லது 10ஆம் அதிபர் நீசம் பெற்றாலோ, பெற்ற கிரகத்தினோட பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருந்தாலோ, 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலோ நிச்சயமாக ஜாதகருக்கு சொந்த தொழிலில் அதிகமாக கடன் ஏற்படும். அதே போல் லக்னா அதிபதியும் 6, 8, 12 இருக்காரா அப்படிங்கிறத பார்வை செஞ்சுக்கணும். நம்ம 3, 6, 8, 12 இருந்தாலும் அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொந்த தொழிலில் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.